ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மா உனக்காக சொல்ல வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டினா நாளை விடியல் நிச்சயம் உனக்காக நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுத்துரும். நான் இப்போது உனக்கு தரப்போகிற வெற்றியை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. எவ்வளவு கோபம் வந்தாலும் பொறுமையாக இரு. எவ்வளவு செல்வம் காசு பணம் வசதி வந்தாலும் எளிமையாக இரு. ஏழ்மையும் வறுமையும் வந்த போதிலும் நீ நேர்மையாக இரு. எத்தனை முறை தோத்து போனாலும் மறுபடியும் முதல்லிருந்து முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு தைரியமாக துணிவாக இரு. துன்பத்தில் துணிவோடும் இன்பத்தில் கனிவோடும் நீ இருக்கும் பட்சத்தில் பதவியும் பெருமையும் தானாக உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில் நீ எப்படி சிக்கனமாக இருக்கணும் நான் சொல்கிறேனோ அதே போல பேச்சிலையும் நிதானமாக இருந்துவிடு என் செல்லமே. எப்போவுமே உன்னுடைய படிப்பு தான் காலாகாலத்திற்கும் உனக்கான வசதிகளையும் வருமானங்களையும் வரவையும் கொடுக்கக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கல்வியை மிகப்பெரிய செல்வமாக நினைக்க கற்றுக்கோ. வாழ்க்கைனா ஏற்றங்களும் ஏமாற்றங்களும் வரத்தான் செய்யும். அப்படி ஏற்றம் பெறும்போது நிதானமாகவும் ஏமாற்றம் வரும்போதும் பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டினா நிலையான நிம்மதி உன் வாழ்வில் வந்து சேரும் அல்லவா? மனிதர்கள் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா நான் தான் சாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், முயற்சி செஞ்சேன், அதுக்கு பலன் கிடச்சிதுன்னு பெருமையாக சொல்கிறீங்க. அதுவே ஒரு கஷ்டம் வந்துட்டா மட்டும் உடனே இந்த இறைவனின் ஞாபகம் வந்துடுது. அந்த ஆண்டவனுக்கு கண்ணே இல்லையா? இந்த வராகி அம்மா கிட்ட நான் எவ்வளவு வேண்டுனேன், எத்தனை முறை எனக்கு இதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்கன்னு கேட்டேன். அப்படி இருந்துமே கூட என்னை ஏமாத்திட்டீங்களேன்னு என்கிட்ட கோபத்தோட வருத்தத்தோட வரக்கூடிய மனிதர்களை நான் தினமுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் கூடவே இருக்கக்கூடிய உன்னுடைய துணைக்கு நீ குறைந்தபட்சம் ஒரு அன்பையாவது கொடு. அவங்களுடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் எப்போதுமே உன்னுடைய அன்பாக மட்டும்தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்காம நீ யாரையும் காயப்படுத்தாதே என் செல்லமே. உன் கூட இருக்கக்கூடிய துணையாக இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ அவங்களுக்காக செய்யக்கூடிய தியாகன்றது அவங்களுக்கு அவ்வளவு சுலபமாக புரியாது தான். இருந்தாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்க உன்னை புரிஞ்சுக்குவாங்கன்ற அந்த எண்ணத்தோட உன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களை நீ நல்லா பார்த்துக்கும் பொழுது உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன். இந்த வராகி அம்மாவின் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு நான் நல்லது செய்ய போகிறேன்? உனக்கு துரோகம் செஞ்சவங்களை துரத்திக்கிட்டு போய் மறுபடியும் நீ பழி வாங்கணும்னு நினைக்காத. மறுபடியும் அவர்களை நம்பி ஏமாறக்கூடிய ஆளாகவும் நீ இருக்கக்கூடாது என் செல்லமே. என்ன நடந்தாலும் யாருக்காகவும் எதுக்காகவும் நீ மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கண்டுக்காம கடந்து போக தயாராக இரு. அப்படி இல்லைனா அவர்களை விட்டு விலகி வரவும் தயாராக இருக்கணும். திருமணம் முடிஞ்ச பிறகுதான் பல பேருக்கு அவங்களுடைய குணம் என்னங்கிறதே புரிய வருது. அது வரைக்கும் பிறந்த வீட்டில் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைகளையும் பெரியவங்க பார்த்துக்கிறாங்கன்னு ரொம்ப சாதாரணமாக வாழக்கூடிய மனிதர்கள் திருமணமான பிறகுதானே நம்ம இப்படி இருக்கோமா, நம்ம இதெல்லாம் தவறு செய்கிறோமா, இந்த குணம் மனிதர்களோட ஒத்து போலையா, நம்ம இதெல்லாம் மாறணுமான்னு பல புரிதல்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இன்றைய ஆடம்பர உலகத்தில் அவசரமாக ஓடி ஓடி வேலை செய்யக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் மனித நேயம் எங்கே போச்சேனே தெரியலை. எல்லாருமே சுயநல வாழ்க்கையில் சூட்சுமமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சூதும் பாதும் இங்கு நிறைஞ்சு போய் கிடக்குது என் செல்லம். இப்படி சூழ்ச்சி கொண்ட மனிதர்களும் சூதும் பாதும் நிறைஞ்சு போன இந்த கலியுக காலத்தில் கருணை எல்லாம் மறைஞ்சு போய் கண்ணீர் அதிகமாயிடுச்சு. கவலை நிறைஞ்ச வாழ்க்கையில் கால்கள் மட்டும்தான் கடவுளை தேடி போகுதே தவிர மனித உடலின் உள்ள யோசனைகளும் உள்ளத்தின் யோசனைகளும் எதுவுமே அடுத்தவனுக்கு நல்லது செய்கிற விதத்தில் இல்லை. எப்போ பார்த்தாலும் யாரை எப்படி அழிக்கலாம், யாருக்கு எப்படி கெட்டது செய்யலாம், யாரை எப்படி பழி தீர்க்கலாம்னே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு வெளியே போலி முகத்திரைகளோட நல்லவர்கள் போல நடிக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே நிறைய பேராக ஆயிட்டாங்க. போதாதுன்னு சொல்கிற அளவுக்கு மனிதர்களுக்கு ஆசைகளும் அளவுக்கு அதிகமாக ஆய்கிட்டே தான் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் எங்கே அமைதி இருக்குது? மனசில் எதையுமே போதும்னு நினச்சாதானே நிம்மதி தானாக உன்னை தேடி வரும். என் அன்பு பிள்ளையே, என்ன நடந்தாலும் சரின்னு ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு மனசை தயார்படுத்திக்கோ. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும்
எது உன்னை விட்டு போனாலும் எது உன்னை நோக்கி வந்தாலும் எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேங்கிற அந்த புரிதல் உனக்குள்ள இருக்கட்டும். பல சமயங்களில் உனக்கான நியாயத்தை உன்னால் கேட்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினச்சி கஷ்டப்படாத. ஏன்னா நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் சில பேருக்கு புரியாது. சில பேர் புரிஞ்சுக்கிட்டு புரியாதவங்க போல நீ சொல்கிறது தெரியாதது போல நடிப்பார்கள். இன்னும் சிலர் சரியாக நீ சொல்ல வரதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு எதிராக வேணும்னே ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு என்ன நடக்கணும்னு நினச்சாலும் அதற்கான நியாயத்தை இந்த வராகி அம்மாவிடம் வந்து சொல்லு. நம்பிக்கையோடு நீ இருந்தினா உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னால் முடியாத விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டினா நான் உன் கூடவே இருந்து அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிப்பேன். கூடிய சீக்கிரம் உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. உன்னை நிராகரித்தவர்களும் உன்னை வேண்டாம்னு நினச்சவங்களும் தவிர்த்தவர்களும் இப்போது உன்னை தேடி வந்து உதவி கேட்க போகிறாங்க. நீ வாழ்க்கையில் தோற்கவில்லை என் செல்லமே. உன்னுடைய நல்ல செயல்களாலும் நல்ல எண்ணங்களாலும் இப்போது நீ அடுத்த நிலைமைக்கு உயரப்போற. ஆனால் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும் கெட்டெண்ணம் கொண்டவர்களும் அதே இடத்துல நின்று அங்கே அதே தவறை செஞ்சுக்கிட்டு சீக்கிரமே தண்டனையை அனுபவிக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரப்போகுது. வாழ்க்கைனா ஏற்றமும் இரக்கமும் இருக்க தான் செய்யும். ஆனால் நீ அதையெல்லாம் பார்த்து பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டதை போல அழகாக அமைத்து தருவதற்கு நான் தயாராக உன்னை தேடி வந்துட்டேன். எப்போதுமே பிரச்சனைகள்லையே முழு கவனம் செலுத்தாம உன் பிரார்த்தனைகளுக்காக நீ நேரம் செலவிடும்போது அது உனக்கு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். உன்னுடைய ஆகச்சிறந்த உறவாக நீ என்னை ஏற்றுக்கிட்டினா நல்லபடியாக உன்னை வாழ்க்கையில் செழுமையாக வாழ வைக்கிறேன். நீ வேண்டிய வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தான் போகிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் தாமதமானாலும் அதை நினச்சி வருந்தாதே என் செல்லமே. நான் உனக்கு எத்தனையோ சோதனைகளை கொடுத்த போதும் நீ என் மேலே வச்சிருக்க அன்பில் கொஞ்சமும் குறைவை காட்டவில்லை. அதனால தான் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நிறைவானதாக கொடுக்க வந்துட்டேன். நீ எதை இழந்திருந்தாலும் மறுபடியும் அதை பல மடங்காக உன் கைகளில் வந்து நான் சேர்க்கிறேன். இப்போதைக்கு குழப்பத்தோடு இருக்கிற உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். கஷ்டம் கவலை பிரச்சனைன்னு யோசிக்கிட்டு இருக்காம அடுத்து என்ன செய்யணும்னு யோசி. கஷ்டங்கள் வரும்போது தானே வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணமே வருது. நிச்சயமாக உன் கஷ்டங்களையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்து உன் நல்ல செயல்களுக்கும் நேர்மைக்குமான பரிசாக உன் வாழ்க்கையவே நான் உயர்த்த தான் போகிறேன். எப்போதுமே கவலையிலே இருக்கிற உன் மனசுக்கு சீக்கிரமே சந்தோஷத்தை தரப்போகிறேன். நீயும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ என் செல்லமே. இனம் புரியாத கவலை எப்போதுமே உன் மனசை ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கு. சில சமயம் நீ என்னதான் நேர்மறையோட நல்ல எண்ணங்களோட நல்லதையே செஞ்சாலும் அது தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அதை நினச்சி நீதானே கஷ்டப்படுற. எது எப்படி இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. எதை நினச்சும் பயப்படுவதும் சந்தேகப்படுவதும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து எல்லா நல்லதையும் நடத்தி தர்றேன். நீயும் அமைதியாக இருந்து வருவது வரட்டும்னு வாழ்க்கை எதிர்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நேர்மறையான எண்ணத்தோடு வாழும்போது நடக்கக்கூடிய விஷயங்களும் நல்லதாக நேர்மறையாக உயர்வானதாக இருக்கும். உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கு தெரியாது இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கேன்னு. நீ பயப்படாமல் அடி எடுத்து வை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொடுப்பேன். ரொம்ப நாளாக நீ செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த நல்ல காரியத்தை இன்னைக்கே நீ ஆரம்பிக்கலாம். உனக்கு அது சிறப்பான மாற்றத்தை தரும்படி நான் செய்கிறேன். அதாவது இன்று இரவோடு இரவாகவே உன் எல்லா கஷ்டங்களையும் முடிச்சுட்டு நாளை விடியலில் நீ நினச்ச காரியத்தை நல்லபடியாக செய்ய ஆரம்பிக்கும் போது உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்க போகிறேன். நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதையெல்லாம் நீ செய்யும்படி உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்குறேன். நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. உன் வாழ்க்கையை மாறுவதற்கான அறிகுறி உனக்கு தென்படும் என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறத பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். நீ தனித்து விடப்படும் போதெல்லாம்
இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். அடுத்தவங்களை பற்றி ஒரு துளி கூட ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்காம உண்மையான உறவை அன்பானவர்களிடம் நடித்து நம்ப வச்சு ஏமாற்றி கெடுத்த கெட்ட மனிதர்களை பற்றி நீ யோசிக்காதே. சீரழித்து கெடுக்கும் எண்ணம் கொண்ட அந்த கெட்ட மனிதர்களை விட்டு ஒதுங்கி நின்றினாலே உன் வாழ்க்கை அழகாக மாறிடும். ஏன்னா உன் கூடவே இருக்கக்கூடிய அந்த கெட்டெண்ணம் கொண்ட சுயநலக்காரர்கள் உன் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அதுவே உனக்கு ஆபத்தாக மாறிவிடும் அல்லவா? வாழ்க்கைனா மாற்றங்கள் வரதான் செய்யும். என்ன நடந்தாலும் என்ன மாறினாலும் நீ எதை பார்த்தும் பயப்படாத. நிச்சயமாக இப்போது நீ வாழும் வாழ்க்கையை விட சிறந்த நல்ல வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உனக்கு உதவியாக உறுதுணையாக நான் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படணுன்ற அவசியமில்லை. அடுத்தவர் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைதானே? உன்னை பற்றி உனக்கு தெரியாததையா அவங்களுக்கு தெரிஞ்சிட போகிறாங்க? என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் நீ நினச்சதை செஞ்சுக்கிட்டே இரு. உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் உன்னுடைய நேர்மையையும் மட்டுமே எனக்கு காணிக்கையாக கொடுத்தா போதும். உன்னுடைய தூய பக்தி ஒன்றே எனக்கு போதும். உன்னை முழுவதுமாக புரிந்த இந்த வராகி அம்மா உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக கொடுப்பேன். கலக்கம் வேண்டாம் என் செல்லமே. என்னை நம்பின யாருமே ஒருபோதுமே கெட்டு போனது கிடையாது. இந்த வராகி அம்மாவை முழுசாக நம்புகிற உன் வாழ்க்கையில் இனிமே பயத்துக்கும் இடமில்லை, துக்கத்திற்கும் இடமில்லை. நிம்மதியாக நீ தூங்கும்படியும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படியும் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் செஞ்சு தர்றேன். நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களையெல்லாம் மறந்துட்டு நாளை வரப்போகும் வெற்றியை நோக்கி இன்றைய இரவு பொழுதை நிம்மதியாக கடந்து வா. நாளையிலிருந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. இத்தனை நாளாக நீ பார்த்த தோல்விகளும் துரோகங்களும் வாழ்க்கை பாடம்தான். அதன் மூலமாக வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டனே இனி மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராகு. இந்த வராகி அம்மா நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்துவேன். என் ஆசீர்வாதம் என்றும் என்றென்றும் உனக்கு துணை இருக்கும்.